அது பிரதான ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியன்னு எடுக்கலாம், பிரதான ஆசாரியர்கள்னு எடுக்கலாம். ஏனென்றால் ஒரே நேரத்தில் 2 பிரதான ஆசாரியர்கள் இருந்ததை நம்ம பார்க்கலாம். ஒன்று அன்னா, மற்றொன்று காய்பா. ஒரே நேரத்தில் 2 பேரும் இருந்தாங்க. அதனால ஆசாரியர்கள் என்ற ஒரு கூட்டம், அதுக்கு தலைமை வகிப்பவர்களுடைய பேர் என்னது? பிரதான ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் என்பது அது ஒரு குடும்பம் போல இருந்து அவங்க குடும்பமா ஆசாரிய குடும்பங்கள். அதில் நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க, இல்லாவிட்டா ஆயிரக்கணக்கானவர் இருந்தாங்க. ஆனால் பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லும்போது 1-2 பேர். பிரதான ஆசாரியன் தான் பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்க இயலும். முதலாவது அடிக்கடி போனான், ஜீவியம் சரியில்லாதபடினால கர்த்தர் வருஷத்தில் ஒரு தரம் சுத்திகரித்துக் கொண்டு உள்ளே வந்தால் போதும் என்று அவனுக்கு கட்டளையிட்டு விட்டார். இப்படி பழைய ஏற்பாட்டில் பலவிதமான பிரதான ஆசாரியர்களை பார்க்கலாம். ஆரோன் ஒரு பிரதான ஆசாரியர், லேவி குடும்பத்தில் பிறந்தவன். ஆரோனுடைய முறைமையில அவன் பிரதான ஆசாரியர். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் தோன்றினவர். ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார். நாம் இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலங்களில், இல்லாவிட்டால் அப்போஸ்தலருடைய காலங்களில் இருந்த பிரதான ஆசாரியர்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில், ஊழியங்களில், நம்முடைய செயல்களில் காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். இதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். கடைசியாக பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பிரதான ஆசாரியனுடைய செயல்பாடை நாம் சிந்தித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம். முதலாவது, இந்த பிரதான ஆசாரியர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாகவே இயேசுவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் விரோதமாகவே இருந்தது. அவர்கள் எதை செய்தாலுமே தேவனுக்கு விரோதமாகவே செயல்படுத்தினார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள இயலும். எந்த பகுதியில் அவங்க கிரியை செய்தாலும் அவர்கள் அப்படித்தான் கிரியை செய்தார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படித்தான் இருந்தது. முதலாவதாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, இவர்கள் இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். முதலாவது, ஒருத்தனை நியாயந்திருக்கிறதே பாவம். மற்றவர்களை நியாயந்திருக்க உனக்கு என்ன கிடையாது? சக்தி கிடையாது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயந்திருக்க படும். மற்றவனை ஒரு குற்றவாளி என்று தீர்க்கிற நீ குற்றவாளி ஆகாதபடி எச்சரிக்கையாரு. ஒருத்தனை பாவின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஏனென்றால் ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் மெய்யமாக பிடித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தபோது இயேசு சொன்ன ஒரே வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் கல்லை எறிய கடவன் என்று சொன்ன உடனே அவர்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக எல்லாரும் கற்களை கீழே போட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி போய் இயேசுவை மரணாக்கனை தீர்த்துட்டாங்க? ஒருத்தனை தவறு அப்படின்னு சொல்றது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப கவனமா செய்யணும். கையும் மெய்யுமா பிடித்து நம்ம கண்ணால பார்த்து காதால கேட்டு விசாரித்து தீர விசாரித்து 2-3 சாட்சியை வச்சுதான் ஒருத்தரை இது பண்ண முடியும். ஆனா ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்றதுக்கு, ஆனா இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாங்க? மரண ஆக்கினையே கொடுத்துட்டாங்க. அவங்க உயிரோடு இனிமே இருக்கவே கூடாது இயேசு. அப்படி யாருக்காவது மரண ஆக்கினை கொடுத்திருக்கீங்களா? தவறு. நீங்க யாரையும் நியாயந்திருக்க நமக்கு தகுதி கிடையாது. நம்ம ஒன்றும் ஜட்ஜிகள் கிடையாது. ஜட்ஜிகளே பாருங்க, இந்த மரண ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பாங்க. தூக்கு தண்டனைமா, இல்ல மரண தண்டனைமா, ஆயுள் தண்டனைமா. சில இதெல்லாம் கொடூரமா இருக்கும் தூக்கு தண்டனை. அப்படி அந்த தூக்கு தண்டனை எழுதிட்ட உடனே என்ன செய்யறாங்க அந்த ஜட்ஜிகள்? பேனாவை அப்படியே அந்த ஸ்டேஜில் அந்த டேபிளில் அடிச்சு அந்த நிப்பை உடைச்சிருவான், டப்புன்னு தேய்ச்சிருவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மரண ஆக்கினை கொடுத்துட்டான், தீர்ப்பு கொடுத்தான்னா அப்படியே எல்லாரும் முன்னாலையும் அந்த தீர்ப்பை வாசிச்சு முடிச்சுட்டு அந்த பேனாவை உடைச்சிருவான் டப்புன்னு. இந்த பேனா இனிமேல் யூஸ் ஆகக்கூடாது, யாருக்குமே மரண தீர்ப்பை கொடுக்க கூடாது.
அப்படி இருக்க உலகத்தில் அப்படி இருக்கும்போது நாம் அப்படி செய்யலாமா? மற்றவங்களை நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கீங்களா? இவன் சரியில்லை, இவ சரியில்லை, வாழ லாயக்கில்லை, வாழ முடியாது, இவன் அப்படி அவன் அப்படி. நம்ம மரண ஆக்கினை தீர்க்க கொடுக்க கூடாது. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற பழக்கமே நமக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்களை குற்றவாளிகளாக நாம் தீர்க்க நமக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. மற்றவர்களை நாம் குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நம்ம யாரு? நீங்க அவங்களுடைய செயல்களை பார்த்து கொடுக்குறீங்க. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை நியாயம் தீர்த்தால் நாம் என்ன ஆவோம்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு வேதபாரகர் இயேசுவை மரணத்துக்குள்ளாக தீர்த்தார்கள். பரிசேயர்கள் இயேசுவை மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். மூப்பர்கள் இயேசுவை மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிரதான ஆசாரியர்கள், ஜனத்துக்கு பிரதான ஆசாரியர்கள், முக்கியமாக முன்னிலையில் நின்று தேவ காரியமாக செயல்பட வேண்டியவர்கள், பிரமாணத்தை செயல்படுத்த வேண்டியவர்கள், இயேசு கிறிஸ்துவை எதுக்கு தீர்த்துட்டாங்க? மரண ஆக்கினைக்குள்ளாக. அப்படி யாருக்காவது நீங்க தீர்ப்பு கொடுத்திருக்கீங்களா? தயவு செய்து மற்றவர்களை நியாயம் தீர்க்காதிருங்கள். ஊழியம் செய்ய உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாரு நீ என்ன தகுதிப்படுத்துறது? தகுதிப்படுத்துகிறது யாரு? எங்கள் தகுதி எங்களால் உண்டானதல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனால யாரையும் நீங்க நியாய தீர்ப்புக்குள்ள கொண்டு போகாதீங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காதீங்க. அவங்க சரியில்லைன்னு சொல்லாதீங்க. கடைசியா சொல்லு, ஆண்டவருக்கு தெரியும், அவ்வளவுதான். அது எப்படியோ கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இரண்டாவதாக மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சுத்திகரிப்புக்காக இயேசுவை சிலுவையில் இறந்த ஒவ்வொருவரையும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். வேதபாரகரை பார்த்தாச்சு, பரிசேயரை பார்த்தாச்சு, மூப்பரை பார்த்தாச்சு. 3 கூட்டத்துக்கு வந்திருந்தா இந்த 3 கூட்டத்தையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வசதியாக இருந்திருக்கும். இந்த 4வது கூட்டத்தில் பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த பிரதான ஆசாரியர்களுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கான்னு இப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதுல முதல் பகுதியாக நியாய தீர்ப்பு. மற்றவர்களை நீ நியாயம் தீர்க்க கூடாது. மற்றவர்களை நியாயம் தீர்க்க நீ யார்? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அதனால யாரையும் நீங்க குற்றம் சாட்டக்கூடாது, நியாயம் தீர்க்க கூடாது, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாதீங்க. மத்தேயு 20:19 அவரை அவர்கள் வாரினால் அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் ஒப்பு கொடுத்தார்கள். மற்றவங்களை அடிக்க ஒப்பு கொடுக்க கூடாது. வாரினால் அடித்தல்ங்கிறது பழைய ஏற்பாட்டில் வாறு வச்சு அடிப்பாங்க, சவுக்கு வச்சு அடிக்கிறது. அது பயங்கரமான காயம். ஒரு விசுவாசியினுடைய தம்பி சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ ஒரு டிக்கெட் எடுத்துட்டு போனான். ஒரு ஏஜென்ட் அனுப்பி விட்டான். அங்க போய் வேலையும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவன் இவங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஏஜென்ட். இவங்க அங்க சுத்திட்டு இருக்கும்போது பிடிச்சு அந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு கசையடி கொடுத்துச்சு. 3 கசையடி. அந்த 3 கசையடியும் சுகமாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சான்? 1 மாசம் ஆச்சான். பிச்சிருச்சான். அப்ப பழைய இயேசுவின் காலத்துல வாரினால் அடித்தார்கள் சொன்ன என்ன வாரு? சவுக்கு தான். இயேசு 39 அடிபட்டார். அப்ப எவ்வளவு நாள் சுகமாகிறதுக்கு முடியும்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கே அவர் ஜீவனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த ரத்தமெல்லாம் வெளியே போனது. இது எதை காண்பிக்கிறது? வாரினால் அடிப்பித்தல்ங்கிறது ஒருவனை பயங்கரமாய் மனதுக்கத்துக்குள்ள கொண்டு போறது, அவனுடைய வேதனையை அதிகரிக்கிறது. வாரினால் அடிப்பித்தல்ங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. அந்த வாருடைய நுனியில ஒரு குண்டு மாதிரி இருந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்குன்னு படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிச்சு அப்படி சுண்டி இழுத்தா போதும், அப்படியே அந்த சதையை பிச்சு எரிஞ்சிடும், இழுத்துட்டு வந்துடும். வாரினால் அடிப்பித்தல்ங்கிறது ஒரு மனிதனை கொடூரமாய் மனவேதனைக்குள்ளாக்குவதை காண்பிக்கிறது. நம்ம இப்ப போய் யாரை போய் வாரில் அடிக்கிறோம்? ஒரு சில வீடுகளில் பெல்ட்ல பிள்ளைகளை அடிக்கிறாங்க, மனைவி அடிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அப்படி செஞ்சா அது மடத்தனமான செயல். அது உலக கவர்மெண்டே ஏத்துக்கிறது இல்லை. பெல்ட் அடி, நீங்க பிள்ளைகளை கூட அப்படி அடிச்சு பழகக்கூடாது. ரொம்ப கவனமா நீங்க கண்டிக்கணும், சிட்சிக்கணும். ஆனா இங்கே சொல்லி இருக்கிறது வாரினால் அடிப்பு. பயங்கரமான வேதனைகள், பாடுகளுக்குள்ள மற்றவங்களை நீங்க கொண்டு போக கூடாது. நீ பாடுகளுக்குள்ள மற்றவங்களை கொண்டு போகும்போது நீ ஒரு கட்டம் வரும் பொழுது நீ பாடுகளுக்குள்ள என்ன செய்யப்படுவாய்? கொண்டு செல்ல படுவாய். வாரினால் அடிப்பித்தல், மற்றவங்களை காயப்படுத்துதல், அது கல்லனுடைய வேலை. யாருடைய வேலை? எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போன ஒரு மனிதனை அந்த கல்லன் கையில சிக்கின பொழுது
அவனை அடித்து காயப்படுத்தி அவனை குற்றுயிராய் விட்டு போய்விட்டார். நாம் அப்படி மற்றவங்களை பயங்கரமான வேதனைக்குள்ளே உபத்திரவங்களுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா? மத்தேயு 21:15. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய இவங்களுக்கு இயேசுவை துதித்தா பிடிக்காது. சத்தமா எதுக்கு போட்டு சத்தமா ஜெபம் பண்ணணும்? ஆயமூடு. ஏன் அல்லேலூயா சொல்லணும்? ஏன் இப்படி கத்தணும்? ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கணும்? ஏன் இப்படி ஆவியில் இப்படிதான் குதிக்கணுமா? இது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது அவனுக்கு உள்ள வந்தாதாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது தான் அவன் என்ன செய்வான். டிவியில பார்த்துட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் நம்முடைய ஆளு ஒரு பந்தை அடிச்சுட்டான்னா இங்க அவ்வளவு வரும் தலைகீழ குதிக்கிறான். அது என்ன குதிக்கிறானா இல்லையா? ஒரு அடி அடிச்சு அது பறந்துடுச்சுன்னா பந்து இவனுக்கு இங்க ஏங்க தலைகீழ சுத்துறான் அந்த ரூம்ல. ஒரே குதிதான். ஏன்னா அதை பார்த்த உடனே இவனுக்கு என்னது, தான் ஜெயிச்சது போல. அதை விட பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் குதிப்பான், ஆடுவான், சந்தோஷப்படுவான். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து பவனி உள்ள வர்றாருன்னா உடனே எல்லாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் எல்லாம் கத்துனாங்க. கத்துன உடனே இவங்களுக்கு பயங்கர டென்ஷன். உடனே வந்து கேட்கறாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா? ஏன் இப்படி கத்தணும்? இன்னொரு சுவிசேஷத்துல பார்த்தா இயேசு சொன்னார், அவங்க கத்தலன்னா இந்த கல்லெல்லாம் என்ன செய்யும்? கத்துன்னு சொன்னார். அதனால நீ இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனால இந்த விஷயத்துல நாம் சரியா இருக்கணும். பிரதான ஆசாரியனா இருந்தா அவனுக்கு இந்த துதிக்கிறது, கத்துறது, ஆவில் நிரம்புறது, கை தட்டுறது, உருள்றது அதெல்லாம் அவனுக்கு ஒத்து வராது. ஜெபம் பண்ணாலே கோபம் வரும். அப்படி யாருக்காவது வருதா? ஆமா, பெரிய ஜெபம் பண்ணிட்டா, பெரிய தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா அப்படிமாங்க. இவங்க எல்லாம் பிரதான ஆசாரியர்கள். துதிக்கிறவங்களை பரியாசம் பண்றது, துதிக்கிறவங்க மேல கோவப்படுறது, ஜெபிக்க விடாம தடுப்பது, இப்படிப்பட்ட ஆவிகள் இருந்தால் நாம் பிரதான ஆசாரியர்களாய் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அடுத்து மத்தேயு 26:14-15 இவங்க இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தா காசு தரேன்னாங்க. அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ்காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இந்த பிரதான ஆசாரியர்கிட்ட போன உடனே இவங்க காசு கொடுக்கிறோம், காட்டி கொடு. காட்டி கொடுக்க ஏற்பாடு பண்றதே இந்த பிரதான ஆசாரியர்கள் தான். காசு கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்களாம். ஒருத்தர் சொல்றார், அவங்க 5ங்க, நான் காட்டி கொடுக்க மாட்டேங்க. 10 காட்டியே கொடுக்க மாட்டேன். 15 காட்டி கொடுக்க மாட்டேன். 20 இப்படியே பேசி இவன் ஒரு ரேட்டு கேட்க அவங்க ஒரு கேட்ட கடைசியில 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சாங்களா? ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆச்சு. இதுக்கு ஏற்பாடு பண்ணது யாரு? காசை தூக்கி போட்டாங்க, மூஞ்சில் தூக்கி போட்டாங்க. இது பிரதான ஆசாரியருடைய வேலை. காசு கொடுத்து எதையும் சாதிக்கணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. காணிக்க கொடுத்துட்டு எதையாவது சாதிக்கணும்னு என்ன செய்யக்கூடாது? ட்ரை பண்ண கூடாது. அது உலகத்துல லஞ்சம் கொடுத்து காரியம் ஆக்குறது. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு பிரதான ஆசாரியனுடைய ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. காசு கொடுத்துட்டு பணத்தை கொடுத்து காணிக்க கொடுத்துட்டு நம்ம எதையும் சாதிக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறாங்க, அப்படி சாதிக்கிறாங்க. அதை நினைக்கிறவனும் தவறு, அதை சாதிக்கிறதும் தவறு. காசை கொடுத்து சபைக்குள்ள எதையாவது ஒண்ணு சாதிச்சுட்டீன்னா நீ பிரதான ஆசாரியர். பணத்தின் நிமித்தம் இடம் கொடுத்தால் நீங்க யூதாஸ். இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்த பிறகு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். சத்தியமே பண்ணக்கூடாது. வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணாதே. அது என்னது?
தேவனுடைய சொல்லுங்க, ஒன்றும் தெரியாதா? பைபிள் தெரியாதே? தேவனுடைய சிங்காசனம், பூமியின் மேல் சத்தியம் பண்ணாது, அது தேவனுடைய பாதபடி. ஆனா இவன் சொல்றான், தேவனுடைய ஜீவனுள்ள தேவரின் பேரில் உன்னை ஆணையிட்டு என்ன செய்யறேன் கேட்கிறேன். சத்தியம் பண்ற வேலைலாம் இருக்கக்கூடாது. ஒரு சிலர்லாம் பைபிள்ல சத்தியம் பண்ணு அப்படிமா, அது நம்ம ஆளுங்க ஈஸியா சத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இந்த மனசாட்சி கெட்டு போயிருச்சுன்னு சொன்னா ஈஸியா சத்தியம் பண்ணு. பரிச்சேதம் சத்தியம் பண்ணவும் வேண்டாம். நீங்க சத்தியம் பண்ண வேண்டியது, உள்ளதே உள்ளதென்று இல்லதே இல்லாதென்று. இவன் போய் இயேசுட்டு கேட்கிறான், நான் ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன், நீ யார்? நீ கிறிஸ்துவா? சொல்லு. சத்தியம் பண்ணி கேட்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஒரு சிலர்லாம் பிள்ளைகள் மேல சத்தியம் பண்றாங்க. பிள்ளைகளை படுக்க வச்சு தாண்டி போறது, பிள்ளைகள தலையில் அடிக்கிறது, பைபிள் மேல சத்தியம், விளக்கு மேல சத்தியம். நீ விசுவாசியான பிறகு இந்த வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகப்பெரிய தோல்விகளை கொண்டு வரும். மத்தேயு 26:65. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, வஸ்திரங்களை கிழிக்க கூடாது. ஆசாரியன் என்ன செய்யக்கூடாது? ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை எக்காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? கிழிக்க கூடாது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மோசே ஆரோனையும் எலியாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. கிழிக்க கூடாது. வஸ்திரங்களை கிழிச்சா சபை மேல தேவ கோபம் வரும், நீ சாவாய். அப்படிதான் பிரமாணம். ஒரு ஆசாரியன் வந்து வஸ்திரத்தை கிழிச்சிட்டான்னா அவன் மேல பயங்கரமான கோபம் வந்து அவனுக்கு சாவு உண்டாகும், ஜனங்கள் மேல ஒரு பெரிய கோபம் உண்டாகும். அதனால ஆசாரியன் ஸ்டேஜ்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். அவன் வந்து வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. உங்களுடைய வஸ்திரம் கிழிக்க கூடாது. உங்களுடைய இருதயத்தை தான் நீங்க கிழிக்கணும். உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை கிளியங்கள்னு யோவேல்ல வாசிக்கிறோம். அதனால ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்துட்ட பிறகு உன்னுடைய வைராக்கியம் கிழியக்கூடாது, உன்னுடைய வெளிச்சம் கிழியக்கூடாது, உன்னுடைய மகிமை கிழியக்கூடாது, உன்னுடைய பிரதிஷ்டை கிழியக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் நஷ்டப்படக்கூடாது. வஸ்திரத்தை கிழித்தல். சவுல் சாமுவேலுடைய சால்வை தொங்கலை இழுத்தான், அது கிழிந்து போயிடுச்சு. உடனே சவுல் சொன்ன வார்த்தை என்ன? உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யும்? கிழிந்து போடப்படும். உன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சேன்னா உன்னுடைய ஊழியம் ஜீவியம் எல்லாமே நஷ்டம் தான். உன்னுடைய பிரதிஷ்டை நஷ்டமாயிடுச்சுன்னா உன்னுடைய ஊழியம் நஷ்டமாயிடுச்சு. பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது, ஆனா இவன் வஸ்திரத்தை கிழிச்சான். உங்களுடைய ஜீவியத்தில் தோல்விகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார், மகிமை அவரை மூடியிருக்கிறார். நம்முடைய ஜீவியத்தில் துதியின் உடையை நம்ம கிழிக்க கூடாது. நம்முடைய ஜீவியத்தை நாமே நஷ்டப்படுத்துகிற வேலையை செய்யக்கூடாது. மத்தேயு 27:1. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள். நீங்க என்ன ஆலோசனை பண்றீங்க? தேவ ஆலோசனை உங்களுக்கு இருக்கா? தேவ ஆலோசனை நிலை நிற்கும்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. மனுஷ ஆலோசனை விழுந்துரும், துன்மார்க்கருடைய ஆலோசனை. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கவே கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நின்னா என்ன நடந்தா என்ன ஆகும்? பாவிகளிலே வழியிலே நின்னா என்ன ஆகும்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். நீங்க வந்து ஒருத்தரை விரோதமாகவே ஆலோசனை பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்றான், அவனுக்கு விரோதமா அப்படி செஞ்சிடலாமா, இப்படி கவுத்திடலாமா, அவனை அப்படி பண்ணிடலாமா, இப்படியே நீங்க அந்த ராங் ஐடியாவிலேயே இருக்கக்கூடாது. நம்ம அப்படி தவறான ஆலோசனைகள் நம்ம எப்பவும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள தேவ ஆலோசனை இருக்கட்டும். யாரையாவது ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்களுக்கு விரோதமா ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த சுபாவத்தை நீங்க விடுங்க. அது பிரதான ஆசாரியனுடைய புத்தி. இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். மத்தேயு 27:2 பார்த்தா
அவரை கட்டி கொண்டு போய் பொந்தி பிலாத்தினிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை கட்டுறது சரியா? இயேசுவை கட்டுறது தேவனுடைய ராஜ்யத்தையே செயல்பட விடாமல் தடுப்பது, இல்லாவிட்டால் தேவ சித்தத்தை தடுப்பதுன்னு அர்த்தம். இயேசுவை கட்டுவதுன்னா அவரை செயல்பட தேவ சித்தம் செய்ய விடாமல் தடுப்பது. மற்றவங்க ஊழியம் செய்ய நீங்க தடை பண்ணக்கூடாது. உனக்கு அந்த ஊழியம் செய்ய முடியல, சக்தி இல்ல, விட்டுரு. அடுத்தவன் செய்யும் பொழுது நீ அதை தடுக்கிற, அதை கட்டாத. ஊழியம் செய்யறவங்களை நீங்க கட்டக்கூடாது. அப்படி நீங்க ஊழியம் செய்யறவங்களை கட்டும்போது, இப்ப கூட்டத்துக்கு போனா வேண்டாம், நீ என்ன கூட்டத்துல போய் என்ன பண்ண போற, சீக்கிரம் கூட்டத்துக்கு போ, நீ என்ன பிரசங்கமா பண்ண போற, அப்படியே சொல்லி சொல்லி ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற விடாமல் கட்டுவது, அது தவறான ஒரு பகுதி. மத்தேயு 27:4 யூதாஸ் வர்றான், வாங்கின காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து கேட்டா அவனுக்கு என்ன சொன்னாங்க? குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார். அது உன்பாடு, போ. கலத்தி விட்டாங்க. உட்காந்து பிளான் பண்ணதெல்லாம் யாருதான்? இவங்கதான். 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் பாத்தீங்கன்னா, அவரை காட்டி கொடுத்த இயேசு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளி காசை பிரதான ஆசாரியத்துக்கு கொண்டு வந்தான். எனக்கு இது வேண்டான்னு. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு என்ன, அது ஓம்பாடு. பிசாசு என்ன செய்வான்னா, தவறு செய்ய தூண்டுவான். தவறு செஞ்ச பிறகு உன்னைய வந்து நீ தவறு செய்தம்மா, ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன்னா அது ஓம்பாடுமா. அது எனக்கும் உனக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரையாவது நம்பி இந்த உலகத்துல வாழும் போது ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் அவனுக்கு மன்னிப்பே தவிர, செத்த பிறகு அவனுக்கு மன்னிப்பு, மீட்பு, அவனுக்கு காணிக்க, இந்த சப்ஜெக்டே கிடையாது. பிரதானமானவர்கள் தான் இது தவறு அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ணார். நம்ம சத்தியத்தை நம்ம சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஜீவியத்தை சுத்திகரிக்க விட மாட்டாங்க. யாரு? பிரதான ஆசாரியர்களுக்கு சுத்திகரிப்பு பிடிக்காது. அவன் பழைய மாதிரியே இருக்கணும், பழைய சடங்காச்சாரங்களே இருக்கணும், பழைய சம்பிரதாயங்களே இருக்கணும், பழைய பாரம்பரியத்திலேயே இருக்கணும், அவன் அந்த பழைய மூட நம்பிக்கையிலேயே இருக்கணும், அதே இதிலேயே இருக்கணும், சபை கட்டுப்பாட்டுக்குள்ளேயே கிடக்கணும். இதுதான் பிரதான ஆசாரியனுடைய அடுத்த கட்ட வேலை. அவங்க மைண்ட் ஃபுல்லாக அதில் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். மார்க்கு 14:1. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். அவரை தந்திரமாய் பிடித்தார்கள். பிடிக்கிறதுக்கு வகை தேடினார். தந்திரம். தந்திரம் யார் சுபாவம் தெரியுமா? தந்திரம் யாருடைய சுபாவம்? ஆதியாகமம் 3:1 படி யாரு? சர்ப்பத்தினுடைய சுபாவம். அது சர்ப்பம் மிகவும் சர்ப்பத்தை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பைபிள் எப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? சர்ப்பம் மிகவும், வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சர்ப்பம் தந்திரமானது. நீங்க ரொம்ப தந்திரமா செயல்படக்கூடாது. இங்க தலையை காட்டுறது, அங்க வாழை காட்டுறது. இங்க பார்த்தா அல்லேலூயாமா, அங்க பார்த்தா ஆமா அப்படித்தான். என்ன இப்ப சொல்லணும்? ஆமா எனக்கு எப்படியும் இருக்க தெரியும் அப்படிலாம் பேசக்கூடாது. எங்க போனாலும் விசுவாசி யார் தான்? விசுவாசி தான். அது மாற்றமே கிடையாது. தந்திரமான சுபாவங்கள், பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. யாரையாவது ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, சொத்து விஷயத்துல, நில விஷயத்துல, வேலை விஷயத்துல, பண விஷயத்துல. விசுவாசிகள் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், சொத்து வாங்கி தரேன், சீட்டு பிடிக்கிறேன். இந்த தந்திரமான வேலையெல்லாம் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரவே கூடாது. ஏமாத்தி 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 சுத்திட்டே இருக்கிறது. அதுல ஒரு காணிக்கை தூக்கி கொண்டு வந்து சபையில கொடுத்துட்டு போயிடுறது. அது எப்படி? தந்திர வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. வேசியின் பணையமும் நாயின் கிரையமும் தேவ சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. நீ உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுல தான், அந்த ரத்த காசுல தான் நீ என்ன செய்யணும், காணிக்க கொடுக்கணும். அதனாலதான் நம்ம சபையில சொல்றாங்க, டவுரியில கூட தசமபாகம் கொடுக்காதேன்னு. டவுரி வாங்கவே கூடாது. அப்படி டவுரி வாங்கிட்டு அதுல வந்து நீ தசமபாகம் கொடுத்து சபையில பேர் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வரதட்சணையில நீ தசமபாகம் கொடுக்காத, எழுதி வச்சுக்கோங்க. பைபிள்ல ஒரு பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க.
யாராவது உங்க பிள்ளைகளுக்கு டவுரி வாங்கினீங்கன்னா தப்பு. அப்படி வாங்கினால் அதுல தசமபாகம் என்ன செய்யக்கூடாது, நீ கொடுக்க கூடாது. அதுவே பிச்சை எடுக்கிற காசு. பிச்சையில வேற தசமபாகமா? கேட்டு 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 கொடுங்க கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு தானங்க சரிங்க. வேற ரோட்ல போறவனுக்கா செய்வான்? அவன் பிள்ளைக்கு தான் செய்வான், வேற யாருக்கு செய்வான்? அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். தந்திரமான பேச்சுகள், தந்திரமான செயல்பாடுகள். மார்க்கு 15:3. பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அநேக குற்றங்களை சாட்டினார்கள். இயேசு மேல, குற்றமில்லாதவருக்கு மேல எத்தனை குற்றச்சாட்டு? அநேகம் குற்றச்சாட்டு. அது சொல்லிட்டே இருக்காங்க. இந்த குற்றத்தை, அதாவது தமிழ்ல சொல்லுவான், பொய்ய திருப்பி 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 சொன்னா அது எப்படி ஆயிருமா? உண்மையாயிருமா? அதே மாதிரி ஒரு சிலர் ஒரே குற்றச்சாட்டை பிடிவாதமா சொல்லுவாங்க. வாசிங்க லூக்கா 23:10. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அவர் மேல் எப்படி நின்னாங்களா? பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அநேக குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு ஒன்னும் முக்கியப்படுத்தப்படலன்னு உடனே அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, பிடிவாதம். வாதத்திலேயே மோசமான வாதம் என்னதுதான்? பேரலைஸ்ட் கூட சரியாக்கிடலாம், பிடிவாதத்தை தான் என்ன செய்ய முடியாது, சரிப்படுத்த முடியாது. தான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால்? 3 கால். இதே சொல்லி அடி வாங்கியே சாக வேண்டிதான். பிடிவாதம் இருக்கா? குற்றச்சாட்டுலயே பிடிவாதம். ஏசு மேல ஒரு மனுஷன் மேல குற்றம் சாட்டினா பரவாயில்ல, மனுஷன் ஏதாவது ஒரு விதத்துல குற்றத்துல விழுந்திருப்பான். ஆனா இவங்க குற்றம் சாட்டினது யார் மேல? ஏசு மேல. அநேகம் குற்றம் சாட்டினார்கள். அநேக குற்றச்சாட்டுக்கு மத்தியில பிடிவாதமாய் குற்றம் சாட்டினார்கள். விட்டாம குற்றம் சாட்டுறது பிடிவாதம். இல்லப்பா அது இல்ல இல்ல, நான் பார்த்தேன், நான் கேட்டேன், எனக்கு தெரியாதா, நான் தானே அங்க இருந்தேன், நான் தான் பார்த்தேன். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. குற்றம் சாட்டுறதே பிசாசினுடைய சுபாவம். அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 12:10 படி குற்றம் சாட்டுகிறவன் பிசாசுன்னு தான் பைபிள்ல இருக்கு. அந்த ஊழியத்தை நீ எடுத்துக்கிட்டு அதுல வேற ஸ்ட்ராங்கா நிக்கிறியா? அந்த ஊழியத்துல நாம அப்படி செய்யக்கூடாது. மார்க்கு 15:9. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. இயேசு எப்படி ஒப்பு கொடுத்தாங்க? எதனால ஒப்பு கொடுத்தாங்களா? பொறாமை. பொறாமையோ பொறாமையோ எலும்புருக்கி. பொறாமை எலும்புருக்கி. அவன் கார்ல போறான்னா அவன் போட்டான், அதே நீ பொறாமப்படுற? உன் கார்ல போனா அவன் காசு கஷ்டப்பட்டு கார் வாங்கி கார்ல வண்டியில போறான், அதை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, மத்த விசுவாசியை பார்த்து. அவன் கார்ல போறான், அவன் 2 வீலர்ல போறான், அவன் நல்லா சேலை கட்டியிருக்கா, அவளுக்கு வாழ்க்கை அப்படி இருக்கு, கிடைச்சிருக்க, உனக்கு நல்ல நீயும் ஜாலியா வாங்கிக்கோ. நம்ம விசுவாசி வீட்டுக்கு பக்கத்துல வேற ஒரு சபைக்காரன், இவங்க கார் வாங்கின உடனே அவ சண்டையை போட்டு கார் வாங்கியாச்சு. இவங்க வீடை ரெனோவேட் பண்ணாங்க, புதுசா உடைச்சு இடிச்சு கட்டினாங்க. உடனே அவங்களும் வீடை இடிச்சு உடைச்சு கிடையாது. இவங்க புருஷன் ஃபாரின் போயிட்டாரு, இவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. கடைசியில எப்படியோ பாஸ்போர்ட் வாங்கி விசா வாங்கி ஏதோ ஒரு கம்பெனில எங்க அனுப்பியாச்சு. இது என்ன ஆவியது? பொறாமை. ஆமையிலேயே பெரிய ஆமை எது? பொறாமை. ஆமை புகுந்துருச்சு அந்த வீடு. ஆமை புகுந்த வீடும் ஒண்ணுதான், அமீனா புகுந்த வீடும் ஒண்ணுதான். கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா அதான் அமீனா. அமீனா நீங்க யாரோ நினைச்சிடக்கூடாது, யாரோ பொண்ணு சொல்றாரு. அமீனா கோர்ட்ல இருந்து ஒரு இது வரும் நோட்டீஸ், அதுக்கு பேர் என்னது? அவன் கொண்டு வருவான், அமீனா கொண்டு வந்து ஒட்டிட்டு போவான், ஜப்தி ஆர்டரு அது இதுன்னு. அது ஒரு வீட்டுக்கு வந்துட்டுனா அந்த வீடு தொலைஞ்சது. ஆமை புகுந்தாலும் ஓஞ்சது. பொறாம புகுந்துருச்சுன்னா அது சீக்கிரமா காலி ஆயிடும். இருக்கா பொறாமை? அப்போஸ்தலர் 5:17. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அப்போஸ்தலரை அடிக்கிறது, இயேசுவை அடிக்கிறது, சிறைச்சாலையில தள்ளுறது, சிலுவையில அறதுக்கெல்லாம் காரணம் பொறாமை தான். உனக்கு ஜெபம் பண்ண முடியல, ஏன் அவனை பார்த்து பொறாமப்படுற? ஆசைப்படு. ஐயோ அவனை மாதிரி நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், அவனை மாதிரி நான் பாடுபடணும்,
அதுக்காக இவனை நல்ல பேர் எடுத்துருவானோ, இவனை தூக்கி வச்சிருவாங்களோ, இவனை டாப்புக்கு கொண்டு வந்துருவாங்களோ, இப்படியே நினைச்சிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு யார் மேல எது பொறாமை இருக்கா? பொறாமையோ எலும்புரிக்கு. இந்த எலும்புரிக்கு ஆவி உள்ள வந்துச்சு, முடிஞ்சது. இப்ப மார்க் முடிஞ்சது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வீதுபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும். ஆகாதவன் என்று தள்ளுதல். ஒருத்தனை நம்ம இவன் தேவையில்லை, இவன் ஆகாதவன் அப்படின்னு தள்ளவே கூடாது. பிரதான ஆசாரியருடைய புத்தி என்னன்னா ஒருத்தனை தள்ளிடுறது. தள்ளினா கூட பரவாயில்ல, அவன் ஆகாதவன் என்றே தள்ளிடுறது. ஆனா பைபிள் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தள்ளிவிட்ட ஆளு எங்க வந்துட்டாரு? மூளைக்கு தலைக்கல்லாயிட்டார். நீங்க யாரையுமே தள்ளக்கூடாது. தமிழ்ல சொல்லுவான், சிறு குச்சியும் பல்லு குத்த என்ன செய்யும்? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீங்க ஒருத்தனையும் தள்ளி விடுறதுக்கு உனக்கு பெர்மிட் கிடையாது, அதிகாரம் கிடையாது. இவங்க இந்த பிரதான ஆசாரியர் அவரை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார்கள். அப்படி தள்ளக்கூடாது. ஒரு சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தள்ளி விட்டுறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் பிற்காலத்தில் ரொம்ப ஷைன் பண்றாங்க. ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைய கட்டுப்படுத்த முடியல, அவன் பயங்கர சேட்டை பண்ணி அடிச்சு ஊர்ல சண்டை இழுத்து ரொம்ப குழப்பம் பண்ணிட்டான். அவங்க துரத்தியே விட்டாங்க. உனக்கு தான் தகப்பனும் தாயும் கிடையாது, அனாதை போய் ஓடுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. அவன் சென்னைக்கு போயிட்டான். அங்க போய் ரொம்ப விரக்தியில சுத்தி கடைசியில ஒரு பையன் மூலமா, ஒரு ஃப்ரெண்டு மூலமா சத்தியத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஊழியத்துக்கு அவன் ஜீப் பாஸுக்கு டிரைவரா மாறிட்டான். எப்படி? வீடு கட்டுறவள ஆகாது என்று தள்ளின கல்லு இப்ப எங்க வந்துருச்சு? சியோனுக்கு கல்லா சேர்ந்துருச்சு. நீங்க யாரையாவது தள்ளுறீங்களா? மனைவியை தள்ளி விடுறது, புருஷனை தள்ளி விடுறது வேண்டாம். இந்த ஆள் இல்லாட்டாலும் என்னால் தனியாக நிற்க முடியும். அது கல்யாணத்துக்கு முன்னாலே நீ அந்த உபதேசத்தை பேசியிருக்கணும், நான் தனியாக நிற்க முடியும்னு. உன்னை கல்யாணம் கட்டாமலே வச்சிருந்திருப்பாங்க. அவனை கட்டி அவனையும் நடு ரோட்ல விட்டு நீ நடு ரோட்ல நின்று எதுக்கு? அப்படி தள்ளி விடக்கூடாது. யாரையும் தள்ளி விடுறதுக்கு நமக்கு பெர்மிட் இல்லை. ஆண்டவர் நம்மளை தள்ளினார்னா என்ன ஆகும் சொல்லுங்க? ஆண்டவர் உன்னை வேண்டாம் தள்ளினா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை ஆகாதவன் என்று தள்ளினார்கள். நாம் அப்படி செய்யவே கூடாது. அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஜீவிதத்தில் பயங்கரமான தோல்விக்கு நாம் தள்ளப்படுகிறோம். லூக்கா 23:23. அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடும் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. பிலாத்து சொல்றான், நான் இப்ப இவரை விடுதலை ஆக்கலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா. யாரு? பிலாத்து. நான் இவரை விசாரிச்சு பார்த்தேன், எந்த குற்றமும் இல்லை. இவருக்கு மரண ஆக்கினை கொடுக்கிற அளவுல எந்த தவறும் அவரு செய்யல. அதனால வருஷத்துல ஒருத்தனை விடுதலை ஆக்கும் இல்லையா, அதுல இவனை விடுதலை ஆக்கலான்னு யோசிக்கிறோம். உடனே இவங்க எல்லாரும் கத்துனாங்க, அவரை என்ன செய்யணும்? சிலுவையில அறைய வேண்டும், அறைய வேண்டும் கத்துனாங்க. இதுல பிரதான ஆசாரியர் தான் ஜாஸ்தியா கத்துனானா. பிரதான ஆசாரியர்கள் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அதிகாரத்தோடு நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றேன். இப்படி எல்லாம் பேசுறீங்களா? அதிகாரத்தோடு அவர் பிரதான ஆசாரியர்கள் இட்ட சத்தம் எல்லா சத்தத்தையும் மேற்கொண்டது. நம்முடைய சத்தம் சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் தான் பயப்படாது இருப்பான். மூடுவாய, பேசாத, உனக்கு பேச தகுதி இல்லை, இப்படிலாம் சொல்றோமா? இதெல்லாம் சகஜமா நம்ம சொல்றோம். இவர் என்னவோ பிரதான ஆசாரியர்னு சொல்றாரு அப்படிங்கிறீங்களா? பிரதான ஆசாரியனிட்ட சத்தம் மேற்கொண்டது. உங்க சத்தத்தை உயர்த்தி காரியத்தை சாதிக்கலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி காரியத்தை சாதிக்கலாம், கத்தி காரியத்தை சாதிக்கலாம். அப்படிலாம் நினைச்சீங்கன்னா நீங்கள் பிரதான ஆசாரியர்கள். அப்படி நாம் செய்ய கூடாது. அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் 11:57.
பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். இது என்ன எதை காண்பிக்கிறதுனா, அவன் எங்க போறான் பாரு, அவன் எங்க நிக்கிறான் பாரு, நான் போன பிறகு அவன் வெளியே வரானா உள்ள நிக்கிறானா, என்ன பேசுறான், இதை பாரு அதை பாரு. இதெல்லாம் யாருடைய புத்தி? அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிட்டு போறது, என் வீட்டுக்காரி வெளியே வராளா உள்ள நிக்கிறாளா, எங்க வீட்டுக்காரர் எங்க போறாரு, வேலைக்கு போறாரா, பிசினஸ்க்கு போறாரா, இல்ல வேற யார் வீட்லயாவது சாப்பிட்டு வராரா, இங்க வந்து சாப்பிடுறதே இல்லை இப்ப கொஞ்ச நாளா, இப்படியே பின்னாலேயே சுத்துறது. எனக்கு ஒரு சிஸ்டர் தெரியும் இல்ல, நான் இருந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க விசுவாசி தான். அவங்க வீட்டுக்காரர் கார் வச்சிருக்காரு. நான் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு வா மதுரை போலாம், சென்ட்ரல் பைத்தம் போயிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு வர்றோம், போறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம், அங்க பாஸ்டர் எல்லாம் பார்க்க ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப ரிட்டர்ன் அவ போன் பண்றா, யாரு வைஃப், எங்க இருக்கீங்க? பாஸ்டர் கிட்ட தான் இருக்கிறேன். இவரு சரி, 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி போனு. நான் சொன்ன போனை கொடு, முதல்ல என் கூட வந்திருக்கான்னு தெரியுது. ஆனாலும் அந்த பொண்ணுக்கு என்னது, பயங்கர சந்தேகம். அவன் சொன்னா, பாஸ்டர் உங்க கூட வந்ததுக்கு போனாவது பண்ணி கேட்கிறா, மற்ற இடத்துக்கு நான் போனேன்னா போனை ஆஃப் பண்ணவே கூடாது, ஏன்னா போன் ஃப்ரீ, நீ ஏன் ஆஃப் பண்ற, அங்க ஏதோ குழந்தை சத்தம் கட்டிச்ச அப்படின்னாலாம். இவன் சொல்லிருக்கான், அடப்பாவி நான் கடையில நின்று அங்க ஏதோ ஒரு குழந்தை அழுதுச்சு, கடைசியில குழந்தை அழுதுச்சுன்னு என்னைய பிடிச்சிக்கிட்டா, இல்லையே ஒரு லேடி வாய்ஸ் கேட்டுச்சு, சிரிச்சு கேட்டுச்சு. அவன் சொல்றான், என்ன இது ரோட்ல போனாலும் பிரச்சனை, வெளியே வந்தாலும் போன் ஆன்லயே வை, அப்ப நீ போனை ஆஃப் பண்றேன்னா ஏதோ தப்பு பண்ற. இப்படியா உங்களுக்கு அப்படி ஆவி இருக்கா? பிரதான ஆசாரியருடைய ஆவி என்னன்னா, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும். அவன் எங்க நிக்கிறான், இவன் எங்க நிக்கிறான், இவன் எங்க போறான், இவன் எங்க வரான், இவன் எங்க பேசுறான், இவன் அங்க நிக்கிறானா, இந்த ரூம்ல நிக்கிறானா, அந்த ரூம்ல நிக்கிறானா, எத்தனை மணிக்கு இங்க வரான், எத்தனை மணிக்கு அங்க போறான், யார் இருக்கும்போது வரான். இந்த ஸ்பை வேலை பாக்குறீங்களா? ஒரு காலத்துல அது ஒரு நல்லா இருக்கும். ஆனா அது எத்தனையோ வேற குற்றவாளியா மாற்றி குற்றச்சாட்டுக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டி. பிரதான ஆசாரியனுடைய ஆவியை பாத்தீங்களா? அந்த ஆவி இருக்கா நமக்குள்ள? இருந்தால் இன்றைக்கே அதை நிறுத்துங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவங்க இயேசு மாத்திரம் கொலை செய்ய மாட்டாங்க, மரித்தோர்ல இருந்து எழும்பினவனையும் கொலை செய்வாங்க. பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். எப்படி? இவங்க இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்பிட்டாரு. எழுப்பின உடனே ஜனங்களுக்கு பயங்கர விசுவாசம், மரித்தோரை எழுப்பிட்டாருன்னு. இப்ப இவங்களுக்கு பயங்கர டென்ஷன், இது என்னடா இது, கடைசியில மரித்தோரை எழுப்பிட்டானே, இவனை அடுத்து கொன்றுமா. அதாவது தங்களுடைய காரியத்துக்கு விரோதமா யாரு வந்தாலும், இல்லாவிட்ட தங்களுக்கு போட்டியா யாரையும் நினைச்சிட்டாங்கன்னா யாரனாலும் காலி பண்ணிடணும். அது பாஸ்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் பாஸ்டா இருந்தாலும் சரி, அசிஸ்டன்ட் பாஸ்டா இருந்தாலும் சரி, அக்காவோ ஆட்டுக்குட்டியோ வந்தவன் போனவன் எல்லாரையும் காலி பண்ணிடுறதான். லாசருவை காலி பண்ண ட்ரை பண்ணான். எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஆவி? எப்படி ஆவி வந்துச்சு பாருங்க. லாசருவை மரித்தோர்ல இருந்து இயேசு எழுப்பி இருக்கிறார். லாசருவை மரித்தோர்ல இருந்து எழுப்பினது ஒரு பெரிய அதிசயம். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர் மேல அதிகம் பேர் 10ஆம் வசனத்துல, லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடினால் லாசருவை கொலை செய்ய பிரதான ஆசாரியர்கள் யோசனை பண்ணினார்கள். தங்களுடைய மதிப்பு போகுது, தங்களுடைய மரியாதை போகுது, தங்களுடைய பிரஸ்டீஜ் போகுது, தங்களுடைய பேர் கெட்டு போகுதுன்னா அதுக்காக எவனையும் பலியிட ரெடி ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட பழக்கம் நமக்குள்ள வரக்கூடாது. யோவான் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்து போதகத்தை குறித்து விசாரித்தான். ஆனாலும் ஒரு டவுட் இருக்கு, இது என்ன ஊழியம், இது கரெக்டா, எப்படி இது வித்தியாசமா போதகம் பண்றாங்களே, மற்ற சபையில சுத்திரிப்பு கூட்டமே கிடையாது, இந்த சபையில சுத்திரிப்பு கூட்டங்கிறான், ஆபரேஷனுங்கிறான், ராபோஜினாங்கிறான், மற்ற சபையில வார வாரம் ராபோஜினா சும்மா போனாலே கொடுத்துருவான், இங்க சும்மா வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், வார வாரம் ஒழுங்கா வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், அதுக்கு 72 பிரமாணம் பேசுறான். அதை குறித்து பிரதான ஆசாரியர்கள் இயேசுவினிடத்தில், உங்களுடைய சீசர்களை பத்தி என்ன சொல்றீங்க, உங்களுடைய போதகம் எப்படிப்பட்டது, ஏன் இப்படியா அப்படியா விசாரிப்பாங்களே தவிர உள்ள வந்து ஜாயின் பண்றது இல்ல. அநேகர் நம்முடைய சத்தியத்தை விசாரிக்கிறாங்க, இந்த வசனம் எப்படி, அந்த வசனம் எப்படி, நம்ம தெளிவான விளக்கம் கொடுத்துட்டா அப்படியா, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு என்ன செய்யறது இல்லை, அவங்க
கீழ்ப்படிந்து வருகிறது இல்லை. அடுத்ததாக யோவான் 19 அதிகாரம் 15 அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். பிரதான ஆசாரியர்களுக்கு ராஜா யாரு? தேவன் இல்ல. யாரு? யாரா? இவங்க அவர் கேட்கிறான். பிலாத்து பயங்கர டெக்னிக்கலா பேசுறான். என்னப்பா யூதருடைய ராஜான்னு சொல்றாரு, இவரை போய் நான் சிலுவையில் அறையலாமா அப்படின்னு கேட்டா இவங்க சொல்றாங்க, இவன் ராஜா கிடையாது, எங்களுக்கு யார் தான் ராஜா? தேவன் தான் ராஜான்னு சொல்லலாம்ல. யார் ராஜா? ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை. இதுலதான் நம்ம ஆளுங்க தவறு செய்றாங்க. நமக்கு ராஜா யாரு? இயேசுதான். கடவுள் இயேசு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நமக்கு தூதர்கள் கடவுள் கிடையாது, மரியாள் கடவுள் கிடையாது. நம்முடைய கடவுள் யாரு? ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிவதே நித்திய ஜீவன். ஆனா இவங்க சொல்றாங்க ராயனே ராஜா. அது முடிஞ்சுச்சா? அப்ப இவங்க யாருக்கு தான் பிரதான ஆசாரியர்கள்? தேவனுக்கு அல்ல, பிரமாணத்துக்கு அல்ல. எதுக்கு? சத்தியத்துக்கு பிரதான ஆசாரியர்கள் அல்ல. தேவனுக்கோ பரலோக ராஜ்யத்துக்கோ இவர்கள் பிரதான ஆசாரியர்கள் அல்ல. யாருக்கு? ராயனுக்கு. ஒரு சில இடத்துல போட்டிருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழில தெய்வம். அப்படிலாம் நம்ம பேசி பழகக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க தங்களுடைய எஜமான்களை, அவர் தான் எங்களுக்கு ராஜா. அப்படிலாம் சொல்லவே கூடாது. மனுஷனை ராஜாவாக்க தெய்வமாக்க கூடாது. ராயனே அல்லாமல் ராஜா எங்களுக்கு இல்லை. முடிஞ்சு வச்சா? மனுஷனை தெய்வமாக்கிட்டாங்களா? ராஜாவாக்கிட்டாங்களா? ஆண்டவர் இவங்களுக்கு ராஜா கிடையாது, ராயன் தான் ராஜா. இதான் பயங்கரமான விழுகை. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான விதத்துல நாம் சிந்திக்க வேண்டிய நேரம். அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 27, 28. அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று. எப்படி? இப்ப அடுத்த ஆர்டர் வருது. அவன் சொல்றான், இயேசுவை பத்தி பேசாத. நம்ம சபை பிள்ளை ஒரு சென்னையில ரெய்னி ஹாஸ்பிட்டல்ல வேலைக்காக அப்ளிகேஷன் போட்டா. அப்போ இருந்த பிஷப் இன்டர்வியூல உட்கார்ந்து இருந்தார். சரியான்னு நினைக்கிறேன். உட்கார்ந்து இருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை, நீ இதுவும் கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன், நீயும் கிறிஸ்டின் தான், நீ கொஞ்சம் தீவிரமா இருக்கிற, உனக்கு வேலை கொடுக்குறேன், ஆனா எந்த பிள்ளையும் எங்க கூட்டு போக கூடாது. சிபிஎம் பத்தி இங்க பேசக்கூடாது. சிபிஎம்க்கு எந்த பிள்ளையும் என்ன செய்யும்? நீ போய்க்கோ. யாரை கூட்டு போக கூடாது? பிள்ளைகளை கூட்டு போக கூடாது. இப்போ கிறிஸ்தவர்கள் தான் இப்ப கிறிஸ்தவர்களுக்கு என்னது எதிர்ப்பே. ஆனா இதே பிஷப் காலேஜ் படிக்கும் போது அசரியா செங்கல்பட்டு விசுவாசி. இப்ப இல்ல, அதனால தனி துணிஞ்சு சொல்லலாம், செத்து போயிட்டாரு. அவரு ஒரு காலத்துல படிச்சுட்டு இருக்கும் போது யாரு? செங்கல்பட்டுல விசுவாசி, கூட்டத்துக்கு அட்டன் பண்ணவர். திரும்ப அவர் தீவிரமா போய் அதுல இறங்கி அப்படி போய் எங்க போயிட்டாரு? டாப்புக்கு ஏறி போயிட்டாரு. அதனால இன்னைக்கு அநேகர் என்னன்னா இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது. அப்போஸ்தலர் 5 அதிகாரத்துல 27, 28 இயேசுவின் நாமத்தை குறித்து பேசாதே அப்படி சொல்லலாமா? அப்படி சொல்ல நமக்கு என்ன தகுதி இருக்கு? அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 1 வசனம் இல்லாட்டா 14 வசனத்துல பார்க்கும் பொழுது, இந்த பிரதான ஆசாரியர்கள் சவுல்ட்ட பரிசுத்தவங்களை கட்டும்படியாக அதிகாரம் கொடுத்தார்கள், கொலை செய்யக்கூட அதிகாரம் கொடுத்தார்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய். பாத்தீங்களா, இவங்க அவனை தேவனுடைய ஜனங்களை கொலை செய்யறது கூட பவர் கொடுக்கறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. 14 வசனத்துல, இங்கேயும் உடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. இவங்க அதிகாரம் கொடுக்கறாங்க, கொலை செய்ய. பரவாயில்ல, அடிச்சா தப்பு கிடையாது, அடிச்சா தப்பு கிடையாது, சண்டை போடு,
அதனாலதான் நம்முடைய ஜனங்களை பயங்கரமா எதிர்க்கிறாங்க. எங்க ஊருக்குள்ள வராதுன்னு சொல்றாங்க, சத்தியம் சொல்லாதீங்கிறாங்க, வேற யாருக்காவது போய் சொல்லுங்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே என்னது, அவங்களும் தேவனை தான் ஆராதிக்கிறாங்க, இவங்களும் தேவனை தான் ஆராதிக்கிறாங்க. அடுத்ததாக அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள் ஒரு 7 பேர் சேர்ந்து பிசாசு துரத்த போனாங்க. பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரி 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பிரதான ஆசாரியன் ஸ்கேவான்னு ஒருத்தர் இருந்தான், அவங்க பிள்ளை, அவனுக்கு 7 பிள்ளைங்க இருந்தாங்க. 7 பேரும் பிசாசு துரத்த போனாங்க. 7 பேருக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இவங்க போய் எப்படி பிசாசு துரத்துனாங்க? பவுல் சொல்லுகிற, பவுல் ஆராதிக்கிற இயேசுவின் நாமத்துல நாங்க என்ன செய்யறோம், அவனே துரத்துறான். அதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம்னா, இயேசுவின் நாமத்தை தவறாய் பயன்படுத்துவது, இயேசுவின் நாமத்தை பணத்துக்காக, இயேசுவின் நாமத்தை புகழுக்காக, இயேசுவின் நாமத்தை மகிமைக்காக, இயேசுவின் நாமத்தை தங்களுடைய செழிப்புக்காக, செல்வாக்குக்காக இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறது. கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். இவனுடைய வாயிலே அடியுங்கள், அடிக்க சொல்றது. பவுலுடைய வாயில அனனியா சொல்றான், அடி, அவன் வாயில அடி அப்படின்னு சொன்னான். உடனே பவுல் சொன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை என்னையே அடிக்க சொல்லுகிறாய்னா. உடனே அடுத்தவன் சொன்னா, பிரதான ஆசாரியனை எப்படி நீ வைக்கிற? உடனே பவுல் சொன்னா, ஐயோ பிரதான ஆசாரியன் எனக்கு தெரியாது, அடிக்க சொல்றவன் எப்படி பிரதான ஆசாரியனா இருக்க முடியும்? அடிக்க சொல்றீங்களா யாரையாவது? அடி, வாயில அடி, கையில அடி, உன் மனைவியை 4 அடி அடி. மாமியார் சொல்லி கொடுக்குறீங்களா? மருமகளை அடிக்க சொல்லி, மனைவி அடிக்க சொல்லி 2 அடி கொடு, 4 அடி கொடு, பேசின உடனே சாத்திருக்க வேண்டாம், அப்படி சொல்லி கொடுக்குறீங்களா? மற்றவங்களை அடிக்க சொல்லி, துன்புறுத்த சொல்லி, துரத்த சொல்லி, தள்ளிவிட சொல்லி, இப்படி எல்லாம் ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நீங்க தான் பிரதான ஆசாரியர்கள். இப்படி இருக்க இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் காலத்திலும் அப்போஸ்தலர் காலத்திலும் இருந்த பிரதான ஆசாரியர்கள். இப்படிப்பட்டவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கா? மற்றவர்களை மரணாக்கினைக்குள்ளாக தீர்ப்பது. நான் ஒரு 23 பாயிண்ட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 23 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்களை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. தேவனை துதித்தா உனக்கு கோபம் வரக்கூடாது. காசு கொடுத்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்க கூடாது. சத்தியம் பண்ணக்கூடாது. உன் வஸ்திரத்தை கிழிக்க கூடாது. கொலை செய்ய ஆலோசனை செய்யக்கூடாது. தவறான விரோதமான ஆலோசனை செய்யக்கூடாது. ஆவிக்குரியவர்களை கட்டி அவருடைய முன்னேற்றத்தை தடுக்க கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை உன்ட்ட வந்தா, அது எனக்கு என்ன வாம்பாடு, நீ என்னவாது செய்ய அப்படின்னு தள்ளிவிடக்கூடாது. அடுத்த சுத்திகரிப்பை பிடிக்காம சுத்திகரிப்பு கூட்டங்களை ஒதுக்கக்கூடாது. தந்திர புத்திக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மற்றவர்கள் மேல குற்றம் சாட்டக்கூடாது. அப்படி குற்றம் சாட்டிட்டு அதுலயே பிடிவாதமா நிக்க கூடாது. மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாது. மற்றவர்களை ஆகாதென்று தள்ளக்கூடாது. அதிகாரத்தை வைத்து உன்னுடைய காரியத்தை மேற்கொண்டு ஜெயிக்க வைக்க கூடாது. ஏதாவது அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான்னு தெரிஞ்சா சொல்லுன்னு நீ ஸ்பை வைத்து பார்க்க கூடாது. லாசருவை உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று இருக்கிறவர்களுக்கு அவர்களை நீ அழிக்க முற்படக்கூடாது. சத்தியத்தை விசாரிப்பது மாத்திரமல்ல, அதற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ராயன் உனக்கு ராஜா இல்ல, செய்யும் தொழில் உனக்கு தெய்வம் அல்ல. ஆண்டவர் தான் தெய்வம். இயேசுவை பற்றி பேசாத, ஜெபம் பண்ணாதன்னு சொல்லக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லாதன்னு சொல்லக்கூடாது. அடுத்து மற்றவர்களை கட்டக்கூடாது. கொலை செய்ய அதிகாரம் கொடுக்க கூடாது. மற்றவர்களை தீங்கு செய்ய அவனுக்கு பர்மிட் கூடாது. நான் சொல்றேன் நீ செய்ய, நீ விடாத, நீ அப்படி பண்ணுன்னு சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. மற்றவர்களை அடிக்க சொல்லிக் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நாம் பிரதான ஆசாரியனுடைய சுபாவத்தினால் நிறைந்து இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். சகரியா பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன்.
இவ்வளவு தவறு நமக்குள்ள இருந்துட்டு நம்ம தேவாலயத்துக்கு வந்த தேவ சமூகத்துக்கு வந்தா என்ன நடக்கும்? சகரியா 3ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இங்க பிரதான ஆசாரியன் இப்ப தேவ சமூகத்துக்கு வர்றான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சகரியா தீர்க்கதரிசி சொல்றான், பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். இப்ப நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துக்கு வந்த மாதிரி அவனும் தேவ சமூகத்துக்கு வந்துட்டான். ஆனா இவன் இங்க தேவ சமூகத்துக்கு வந்துட்ட பிறகு பார்த்தா சாத்தானும் அவனுக்கு கூட வந்து எங்க நிக்கிறான்? அவனுக்கு தீங்கு செய்ய முடியாது நிக்கிறான். ஏனென்றால் அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனங்கள்ல 3ஆம் வசனத்துல சாத்தான் வந்து நின்னதுக்கு காரணம் சொல்லி இருக்கு. யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றார். நாம் நம்முடைய ஜீவிதத்துல கர்த்தருடைய சமூகத்துல வந்தாலும் அழுக்கு வஸ்திரத்தோடு, எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள், நம்முடைய நீதியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா தப்பும் பண்ணிட்டு தேவ சமூகத்துக்கு வந்தா நடக்க போறது என்ன? நமக்கு தீங்கு செய்ய முடியாது. சாத்தானும் கூட எங்க வந்து உட்கார்ந்துருவான்? இங்க கூட்டத்திலே வந்து உட்கார்ந்துருவான். இப்ப நம்ம 100 பேர் இருந்தா 100 + 100 200 பேர் இங்க உட்கார்ந்துருக்கோம்னு அர்த்தம். அவன் இங்க வந்து உட்கார்ந்துருவான். என்ன நீ கூட்டம் போய் என்ன ஆக போகுது? உன்னுடைய ஜீவிதத்துல தோல்வி, அழுக்கு. அதனால அழுக்கு இருந்ததுனால இவன் வந்து உள்ள உட்காந்துட்டான். என்ன நடந்துச்சு? 4ஆம் வசனத்துல அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். உடனடியாக பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். உடனே அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். அதுக்கப்புறம் யாரை காணோம்? அந்த அதிகாரம் முழுசும் தேடினா யாரை காணோம்? யாரை காணோம்? சாத்தானை காணோம். அழுக்கு வஸ்திரத்தை களைந்துட்டு, அழுக்கு வஸ்திரம் இருந்ததுனால அவன் வந்தான். ஆனா அழுக்கு வஸ்திரத்தை களைந்து சிறந்த வஸ்திரங்களை தரிச்ச உடனே யார் போயாச்சு? சாத்தான் போய்விட்டான். 2ஆம் வசனத்துல கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவ்வளவுதான். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஓடியே போயாச்சு. அதுபோல நானும் நீங்களும் பிரதான ஆசாரியனுடைய சுவாபத்தோடு இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். நமக்கு தீங்கு செய்ய முடியாத சாத்தானும் நம்முடைய பக்கத்துல வந்து வலது பக்கத்துல நிக்கலாம். இவன் இப்படியே திரும்பி வருவான், சுத்திகரிக்கப்படாம திரும்ப வருவான். இவனை அழிக்கலாம், முற்படலாம், இவனுடைய ஊழியத்தை கெடுக்கலாம், ஜீவியத்தை கெடுக்கலாம், இவனுடைய குணங்களை கெடுக்கலாம், இவனுடைய வருங்காலத்தை கெடுக்கலாம், இவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போகிற தன்மையை கெடுக்கலாம், பரலோகத்தின் மேன்மையான இடத்தை பெற்றுக்கொள்வதை தடுக்கலாம். இப்படின்னு இவன் பிசாசு நம்ம கூட வந்திருக்கான். ஆனா ஒன்று, இன்றைக்கு இந்த கூட்டத்தை நீ பயன்படுத்தி உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை, இந்த வசனங்களை கேட்டு நீ களைந்து போட்டு, கர்த்தாவே எனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்து விடும், நான் விடுதலை பெற வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால், இன்னைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீ சிறந்த வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டால், உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய் உனக்கு தீங்கு செய்ய முடியாத வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வல்லமை இந்த கூட்டத்தோடு அழிக்கப்பட்டு போகும். அப்படி அதை விசுவாசிக்கிறவர்கள் கண்களை மூடுங்கள், படியிடுங்கள். இது நம்மை சிறந்த வஸ்திரங்களை நாம் உடுத்திக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். நம்மை ஃபாலோ பண்ணி நம்மை தொடர்ந்து வருகிற, நமக்கு தீங்கு செய்ய முடியாத எழும்பின சாத்தான் கடிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு கூட்டமாய் இது மாறட்டும். இல்லாவிட்டால் அவன் உன்னுடைய வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியிலே நுழைந்து உனக்கு தீங்கு செய்து கொண்டே இருப்பான். அதுக்கு காரணம் நீ உடுத்தி இருக்கிற அழுக்கு வஸ்திரம். 23 விதமான அழுக்கு வஸ்திரங்களை இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். அந்த அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நீ ஒப்பு கொடுத்தால் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரித்துக்கும்படியாக அவர் கட்டளையிடுவார். உன்னுடைய பழைய வஸ்திரம் போகும். அந்த இளைய குமாரன், கெட்ட குமாரன் தகப்பனை தேடி வந்த பொழுது அந்த தகப்பன் அவனுக்கு முதலாவது கொடுத்த காரியம், அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தான். அருமையான வஸ்திரங்கள் அவனுக்கு தரிப்பிக்கப்பட்டது. அவனுடைய பாதரட்சை புதிதாக மாற்றப்பட்டது. அவனுடைய கரங்களிலே ஒரு அருமையான மோதிரம் போடப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை முறை மாற்றப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். அதுதான் சிறந்த வஸ்திரம். அவனை பின்மாற்றத்தில் இழுத்து வைத்தது அந்த அழுக்கு வஸ்திரம் தான். தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான். வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. சாத்தான் கடிந்து கொள்ளப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான ஊழியர்களே, அருமையான விசுவாசிகளே,
உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு தீங்கு செய்யும்படியாக ஒரு வல்லமை போராடி கொண்டிருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பிரதான ஆசாரியனுடைய எந்த அழுக்கு தன்மைகள் இந்த வசனங்களை கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டதோ அதை பலிபீடத்தில் வைத்து சரிப்படுத்துங்கள். ஆமென். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாரும் தலையை கீழே போடாதீங்க. ஆமென். எல்லாரும் தலையை உயர்த்துங்கள், முடிந்தால் நெடுமுழங்கால் போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு பிரதான ஆசாரியன். கர்த்தர் அவனை மாற்றினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார், வல்லமை கொடுத்தார். என்னுடைய சமூகத்திலே நிற்க நான் உனக்கு ஒரு இடம் தருவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஊழியர்கள், அழைக்கப்பட்ட விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து உன்னை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. வாயை திறங்க, வாயை திறங்க, தலையை உயர்த்துங்க, முழங்கால போடுங்க. ஆண்டவரே, நான் யாரையும் மரணாக்கினைக்குள்ளே தீர்க்க மாட்டேன், யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேன், நான் சத்தியம் பண்ண மாட்டேன், யாருக்கும் தீங்கு செய்ய ஆலோசனை பண்ண மாட்டேன், யாருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் தடுக்க மாட்டேன், யாராவது துக்கத்தோடு வந்தால் அது உன்பாடு என்று சொல்லி நான் தள்ளிவிட மாட்டேன், என்னுடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை நான் கிழித்து போட மாட்டேன். ஹல்லேலூயா. தந்திர புத்திக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மற்றவர்களை குற்றஞ்சாட்ட எனக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆண்டவரே? எனக்குள்ள இருக்கிற பொறாமையை எடுத்து போடும். நான் யாரையும் ஆகாதவன் என்று தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. உத்தமர்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன். ஹல்லேலூயா. நான் கேட்கிற சத்தியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஆமென். நான் உளவு பார்க்க மாட்டேன், உளவு பார்க்க சொல்ல மாட்டேன். ஓ ரபாலா கத்துராபானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்துவோம், தேவனோடு நெருங்குவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அந்த ஆயக்காரனை போல தேவனை நோக்கி கூப்பிடுவோம். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவன் நின்று கொண்டு வானத்தினோ அன்னவென்று நோக்கி பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். அவன் திரும்பி செல்லும் பொழுது நீதிமானாக்கப்பட்டவனாகி திரும்பி போனான். இந்த கூட்டத்தில் நீ ஒருவேளை அழுக்கு வஸ்திரத்தோடு வந்திருக்கலாம், பாவியை போல வந்திருக்கலாம். திரும்பி போகும் பொழுது நீதிமானாய் திரும்பி செல். திரும்பி போகும் பொழுது உனக்கு தீங்கு செய்கிற சாத்தான் வரக்கூடாது. சிறந்த வஸ்திரம் தரித்தவனாய் திரும்பி போ. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் வரட்டும். தேவனுடைய சமூகத்துக்கு வந்த பின்பு வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நான் என்னை நிறுத்தி நான் நோக்கின பொழுது எனக்குள்ள பிரதான ஆசாரியனுடைய சுபாவம் எத்தனையோ இருப்பதை என்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய குடும்பத்திலே, சபையிலே, ஊழியங்களிலே நான் இவைகளை நான் செயல்படுத்தினதை உணர்கிறேன். இப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன். நான் தேவனுடைய சபையில இருந்தாலும் இப்படிப்பட்ட அழுக்குகள் இருந்தபடினால்தான் எனக்கும் எனக்கு பின்னாக ஒரு வல்லமை போராடினதை நான் உணர்ந்தேன். எனக்கு தீங்கு செய்யும்படியாக சத்துரு ஏன் எழும்பினான் என்பதை என்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்வியின் மூலமாய், அழுக்கின் மூலமாய் நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தரை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு எழும்பி அறிக்கையிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செகண்ட் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். டக்கு டக்குன்னு அடுத்த ஸ்பிரிட்க்கு போணும். ஹல்லேலூயா. சாத்தானை வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆமென். அழுக்கு வஸ்திரங்களை உடனே கலைந்து தூக்கி எறிந்து இயேசுவை தரிக்கும் பொழுது சாத்தான் ஓடி விடுவான். அறிக்கை செய்யும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? ஆமென். சாத்தானை சிலுவையிலே அடிக்கிறாய். ஆமென். துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாகி அவர் வெற்றி சிறந்தார். ஒவ்வொரு அறிக்கை செய்யும் பொழுது சாத்தானை சிலுவையில் அறையிறனி. இதுவரை இயேசுவை சிலுவையில் அறைந்த நீ இன்றைக்கு நீ அறிக்கையிடும் பொழுது, குற்றங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது சாத்தானை சிலுவையில் அறைகிறாய். ஆயத்தர மௌன அறிக்கை வேண்டாம். உன் சத்தத்தை பரலோகம் கேட்கட்டும். ஏன் உன்னை ஆளுகை செய்த பிசாசே கேட்டு நடுங்கட்டும். ஒரு கூட்டத்தில் கடைசியால் அறிக்கை செய்த பொழுது பிசாசு ஓடினதா? கர்த்தாவே, பிரதான ஆசாரியனுடைய செயல்பாடுகள் எனக்குள் இருக்கிறதை நான் உணர்கிறேன், மன்னியோ. நீதிகரிக்காதே, குற்றத்தை ஒத்துக்கொள், நியாயம் பேசாதே, பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக்கொள், தாழ்த்து.
எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. சரியான அறிக்கை நீ இன்னைக்கு செய்தால் உன் குடும்பத்துக்கு விரோதமான வல்லமை இன்னைக்கு நியாயம் தீர்க்கப்படும். 9 மணிக்குள்ள இந்த அதிசயம் நிகழும். ஆமென். உன் வீட்டுல, தொழில, பிள்ளைகளுக்குள்ள, நீ தங்கி இருக்கிற இடத்துல, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் ஊழியத்துல, ஒரு சபைக்குள்ள இருக்கிற அந்தகார வல்லமை இன்னைக்கு நியாயம் தீர்க்கப்படட்டும். சீயோனை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்வாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கக்கூடிய நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினியை நீ நேரடியாக பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமையை நேரடியாக அனுபவிக்கலாம். கர்த்தருடைய வல்லமை உண்மையிலேயே இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆம், உண்மையாகவே மெய் மனஸ்தாபத்தோடு வேத வசனத்துக்கு நடுங்கி நான் அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்திருக்கிறேன் சொல்றவங்க கைகளை உயர்த்தினார். நீ கர்த்தருக்கு முன்பாக செய்த காரியம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பது உண்மையாக இருக்கும். நீ அறிக்கை செய்தது உண்மைன்னா கர்த்தர் இப்ப மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறது உண்மையானால் இப்பொழுது அக்கினி இறங்கும். ஒரு விடுதலையின் ஜீவன் உனக்குள்ளே இறங்கும். அபிஷேகம் பெற்ற யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஆமென். கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறார். ஓ, கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கிறார். என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. மனங்கெடுத்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கெடுத்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. ஆமென். என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. மனங்கெடுத்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கெடுத்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. ஆமென். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பாவ அறிக்கை சரியாக இருந்தால் பாவ மன்னிப்பும் நிச்சயமாய் இன்னைக்கு கிடைக்கும். அடுத்து, பாவ மன்னிப்பு நிச்சயமாய் நடந்தால் வியாதி சுகமாகும், மனதில் சமாதானம் உண்டாகும், உன் சமாதான நதியை போல புரண்டு வரும். பாவ அறிக்கை கரெக்டா இருந்து கர்த்தர் பாவத்தை மன்னிச்சார்னா செய்வனை, பிசாசு கட்டுகள் எல்லாம் ஓடி போகும். தரித்திரத்தின் ஆவி ஓடி போகும். பிரிவினையின் வல்லமை ஓடி போகும். ஆமென். சரியான பாவ அறிக்கையும் அதனுடைய மன்னிப்பு சரியா இருந்தா ஊழியத்தில் உள்ள கட்டுகள் கலன்று போகும். அல்லேலூயா. சாத்தான் நியாயம் தீர்க்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு பூர்ண நிச்சயம் இருக்கிறது? நான் அறிக்கையிட்டேன், கர்த்தர் மன்னித்தார். அல்லேலூயா. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. மனங்கெடுத்த என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கெடுத்த என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. மனங்கெடுத்த என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். மனங்கெடுத்த என் பாவத்தை மன்னித்து விட்டாரே. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. என்னைய நான் என்ன சொல்லக்கூடாது. மனங்கெடுத்த என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மனங்கெடுத்த என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆம், பிரியமானவர்களே, கூட்டம் முடிய போது. ஆனா நீங்க எத்தனை பேர் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று உங்களுடைய ஆத்மாவுக்கு தான் தெரியும்.
இந்த நேரம் ஒவ்வொரு செகண்ட் ஒரு அருமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? நான் அறிக்கையிட்டேன், கர்த்தர் மன்னித்தார். அவங்க மட்டும் கைகளை வைத்துக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் நம்மை மன்னிக்கிறார். மன்னித்தார்னா உன்னால உட்கார முடியாத. மன்னித்தார் அந்த வார்த்தை உனக்கு காதுல கேட்டா உன் ஆத்மா துள்ளி குதிக்கும். ஹல்லேலூயா. இயேசு என்ன மன்னித்தார் அந்த வார்த்தையை கேட்டாலே போதும். ஆமென். உன் ஆத்மா களிகூரும். ஒரு நிமிஷம். கர்த்தர் உன்னை மன்னித்தார் அப்படின்னா அதுக்கு 3 அடையாளம் இருக்கு. ஒன்னு, உனக்கு உயர்ந்த வஸ்திரம் தரிப்பது. இரண்டாவது, உனக்கு பாதரட்சை போடுவது. மூன்றாவது, ஒரு மோதிரத்தை உன் கையில போடுவது. அது எதை காண்பிக்கிறது? ஒன்று, உயர்ந்த வஸ்திரம் தரிக்கும் பொழுது உன்னுடைய மேல இருந்த பிசாசின் ஆதிக்கம் உன்னை விட்டு போய்விடுகிறது. இரண்டாவது, பாதரட்சை போடும் பொழுது நீ கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தம் உள்ளவனாய் மறுபடி நீ மாற்றப்படுகிறாய். மூன்றாவது, மோதிரம் போடும் பொழுது உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஒரு முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நிமிஷம். உங்களுக்கு புரியாம நீங்க ஒரு சிலர்லாம் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தீங்க. அறிக்கை செஞ்ச அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அங்கீகரிச்ச உடனே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் தரித்தான். அது எதை காண்பிக்கிறது? அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக அவனை அலக்கழிச்சு வாழ்க்கையை நொறுக்கி கொண்டிருந்த அந்த ஆவி அவனை விட்டு விலகுவது. எவ்வளவு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இரண்டாவது, பாதரட்சை. இனிமே நீ கர்த்தருக்காக யூஸ் பண்ணப்பட போகிறாய். எதுக்கு ரெடி? கர்த்தருக்காக எதையும் செய்ய நீ ரெடி. மூன்றாவது, மோதிரம். நீ ஜெபம் பண்ணினா உன்னை ஒரு முத்திரை மோதிரமா வைக்க கர்த்தர் அதை ஆமென் என்று அப்படியே அங்கீகரிக்கிறார். இனிமேல் உன் விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொண்டார், என் தேவன் என்னை ஏற்றுக்கொண்டார். உங்களில் ஒரு சிலர் கர்த்தரின் பாவத்தை மன்னித்தால் எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு வசனம் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓ, நீ வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறபடினால் நீ கேட்கிற வார்த்தை, நீ கேட்கிற வசனம், நீ கேட்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உனக்கு இப்பொழுது தருகிறார். நீ கேட்கிற அபிஷேகத்தை இப்பொழுது அவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம். ஒரு பிரெட்ட ஒரு திராட்சை ரசத்துக்குள்ள தோய்த்தால் அப்படி முக்கி எடுத்தா எப்படி இருக்கும்? அது போலதான் உன்னை அப்படியே கல்வாரி ரத்தத்துக்குள்ள முக்கி மூழ்கி அடித்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு உனக்கு பாவக்கரையே கிடையாது. அப்படியே உன்னை தன்னுடைய சொந்த ரத்தத்துல, பரிசுத்த ரத்தத்துல உன்னை அப்படியே முக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்தினால் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக. ஆமென். கூட்டத்தை முடிக்கலாம் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஏவுதல், அந்த ரத்தத்துக்குள் உங்களை தோய்த்தரணும். அப்படி மூழ்கி எடுக்கிறது. இந்த காஃபிக்குள்ள ஏதாவது நம்ம முக்கிய எடுப்போம், அதுபோல அந்த பரிசுத்த ரத்தத்துக்குள்ள அது நம்மளை அப்படியே மூழ்கி. நீ வெளியே போகும்போது, வீட்டுக்கு போகும்போது நீ அப்படியே ரத்தத்தினால கழுவப்பட்டவனாய் திரும்பி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு வாழ்க்கையை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தமுள்ள அந்த சுத்தமுள்ள இரத்தத்துக்குள்ளே அப்படியே மூழ்கு. ஹல்லேலூயா.
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டு போனான். சத்துரு தோற்கடிக்க நிமிஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? முழங்கால் போட்டு இந்த பாட்டு பாடலாம். முழங்கால் போட்டு இந்த பாட்டை பாடலாம். நம்ம நல்ல வொர்ஷிப் பண்ண பழகணும். புஸ்கு புஸ்கு கீழே உட்கார கூடாது. ஆமென். இந்த கோரஸ ஆவியில தியானிச்சு நீங்க பாடுங்க. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினால. அப்படியே இரத்தத்துக்குள்ள உன்னை மூழ்கடிக்கணும். அப்படி ஒரு அனுபவம் இந்த கூட்டத்தில் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். என்னை அப்படியே தூக்கி என்னுடைய அத்தனுடைய குழந்தை போல அப்படியே என்னை எடுத்து பரிசுத்த இரத்தத்துக்குள்ள அப்படியே மூழ்கடிச்சு அப்படியே தோய்த்து தூக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு அருமையான அனுபவம். பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்திற்குள் தோய்த்ததினாலே. ஹல்லேலூயா. ஒன்று நிச்சயம், இந்த கூட்டத்தில் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை போல தோற்று துக்கப்பட்டு பல காரியங்களிலே சிக்கி தவித்து நொறுங்கின உள்ளத்தோடு வந்து இந்த கூட்டத்தில் அறிக்கை செய்த உனக்கு விரோதமான சத்துரு தோற்று போனான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? சாத்தான் தோற்று போனான். உனக்கு தீங்கு செய்ய எழும்பின சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் ஓடி போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். அவன் சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். ஆமென். இந்த நான்காவது கூட்டத்தை நடத்தும்படியாக தேவன் நம்முடைய மத்தியிலே இறங்கி வந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வசனத்தினால், இரத்தத்தினால், ஆவியினால், கிருபையினால், இரக்கத்தினால் நம்மை அவர் சுத்திகரித்துக் கொண்டிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்னை மீதியாய் உள்ள 2 கூட்டங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க முடியாது ஜனங்களை கொண்டு வந்து ஆழமாய் பரிசுத்தம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாளைக்கு மதியம் உள்ளதான ஞானஸ்நான ஆராதனைக்கு ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. தொடர்ச்சியாய் சபையை பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரித்து தம்முடைய மகிமைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பான